ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் சேனலில் தன்ஷிகா கிச்சன் எங்கள் சேனல் பேர். கொஞ்ச நாள் தான் ஆரம்பித்து இது வரையும் ஒரு 25 வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. எங்கள் தனிஷ்கா கிச்சன் ரெசிபியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். காலையில் இட்லி சாம்பார் முடிஞ்சுது. மதியம் லஞ்சு சிக்கன் குழம்பு, சாதம் வெந்துக்கின்னு இருக்குது. சிக்கன் குழம்பு இன்றைக்கி மண் சட்டியில் வைக்க போகிறேன். இந்த மண் சட்டி எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறது, அதோடு இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். முதல்ல சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டுக்கணும். அரை கிலோ சிக்கனுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். போட்டுக்கணும். குழம்பு மாதிரி இன்னைக்கு செய்ய போகிறோம். சட்டியில் இப்போ காலம் மாறி போச்சு, எல்லாம் மண் சட்டிக்கு மாறிட்டாங்க. நம்மளும் மண் சட்டிக்கு செய்து பார்ப்போமே, உடம்புக்கும் நல்லது, செய்கிற ரெசிபியும் நல்லாயிருக்கும் மண் சட்டியில் செய்கிறா. ஒரு பக்கம் சாதமும் வெந்துக்கின்னு இருக்குது. பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒன்று போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனை சுத்தம் பண்ணி அதில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் அந்த சிக்கனில் போட்டு ஊற வச்சிருக்கேன், அதனால் இதில் போடலை. போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி, தக்காளி நல்லா குழைவாக வேகத்துக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வேகணும். எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வருது. சிக்கனை சுத்தம் பண்ணி தயிர், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேன். இப்போ அதை போட்டுக்கலாம்.
1/2 கிலோ சிக்கன். தண்ணி வேண்டாமா? ஊற்றலாமா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். அதை வச்சா மேலே வரணும். அதுக்கப்புறமா பண்ணிட்டேன். இதில் வந்து தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாம் அரைச்சி வச்சிருவோம். இதை சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்லாம் எதுவும் செய்யலை. முட்டையோ வறுவலோ எதுவும் செய்யலை. சாப்பிட ஆள் இல்லை, மீந்து போயிடும். அதனால எதுவும் சைட் டிஷ்லாம் எதுவும் செய்யலை. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் தனிஷ்கா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.